தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கள்ளச்சாராய வழக்கை சிபிஐக்கு மாற்றுவதால் எந்த பயனும் இல்லை என்று தமிழ்நாடு அரசு தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, கள்ளக்குறிச்சி விஷசாராய பலி சம்பவம் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரி தொடரப்பட்ட அந்த வழக்குகள் தான் இன்று பொறுப்பு தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் இன்று சில வாதங்கள் எடுத்து வைக்கப்பட்டது. அதாவது இந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே 16 தனிப்படையில் அமைக்கப்பட்டுள்ளது. இதுவரைக்கும் 24 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் 11 பேர் மீது தற்போது குண்டர் சட்டம் போடப்பட்டுள்ளது. 244 சாட்சிகளும் விசாரணை நடத்தப்பட்டு விட்டது. எனவே இந்த ஒரு நிலையில் உள்ள போது புலன் விசாரணை முடிந்து தற்போது இறுதி அறிக்கை தாக்கல் செய்யும் நிலையில் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுவதால் எந்த ஒரு பயனும் இல்லை எனவும், என்ன விசாரணை நடந்துள்ளது என தெரியாமலேயே எப்படி விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்றும் இன்று தமிழக தரப்பில் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. ஒருவேளை விசாரணை தவறாக இருந்தால் மறு விசாரணை கோரலாம் அல்லது வேறு புலன் விசாரணை அமைப்புக்கு விசாரணை மாற்றலாமே தவிர இது உடனடியாக சிபிஐக்கு மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்று தமிழக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதே போல மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டதாக மனுதாரர் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டதை சுட்டிக்காட்டிய தமிழக அரசு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரோ தொண்டு நிறுவனங்களோ நடுநிலையாளர்களோ யாருமே வழக்கு தொடரவில்லை. மாறாக அனைத்து கட்சிகள், அதாவது எதிர்கட்சிகள் பாமக, தேமுதிக, பாஜக கட்சியை சேர்ந்தவர்கள் மட்டுமே இந்த வழக்குகளை தாக்கல் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அதிகரித்துள்ளது தொடர்பான அந்த பிரச்சனையை சட்டமன்றத்தில் அதிமுக எம்எல்ஏ எழுப்பிய போது அதை போலீசார் மறுத்தார்களா என்பது தொடர்பாக விளக்கம் பெற்று தெரிவிக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கு விசாரணை மீண்டும் செப்டம்பர் 4ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார்கள். பாலா, நன்றி மதன், விரிவான விவரங்களுக்கு.